ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ உங்களுக்கு ஒரு பஜாஜ் ப்ராடக்ட் வேணும், விலை கம்மியாக வேணும், நல்லா மைலேஜ் கொடுக்கணும், சிட்டி ரேட்டு கம்ஃபர்ட்டாக இருக்கணும், ப்ளஸ் வெயிட்டுமே கம்மியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ தான் ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு பைக் ஓட்ட போகிறேன், ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படின்னா ஐ திங்க் உங்களுக்கு இந்த NS25 பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த பைக்கோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே பைக்கோட ஓனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக போகிறேன், லெட்ஸ் கோ. இப்போ இந்த பைக்கோட ஓனர்ட்டே நம்ம இந்த பைக்கை பற்றி கேட்கலாம். இதோட ஃபீட்பேக் எல்லாமே ஓனர்ட்டே கேட்டுக்கலாம். ப்ரோ வாங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ. உங்கள் பேர் ப்ரோ? திருப்பதி ப்ரோ. என்ன பண்ணுறீங்க? நான் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் ப்ரோ. ஓகே. இப்போ மார்க்கெட்டில் எக்கச்சக்கமான பைக்ஸ் இருக்குது. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக NS125 சூஸ் பண்ணீங்க? ப்ரோ நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நேக்கட் பைக்கில் இது கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் லுக்கில் இருக்குது, அதனால இந்த பைக் எடுத்திருக்கேன் ப்ரோ. ஓகே. ஸோ நீங்கள் பைக் வாங்கும்போது என்ன பட்ஜெட்டில் இந்த பைக் வந்துச்சு ப்ரோ? நான் வாங்கும்போது கொஞ்சம் இஎம்ஐ ரேட்டு குறைஞ்சிருந்துச்சு ப்ரோ, அதனால 1,33,000 சொன்னாங்க ப்ரோ. ஓகே. இப்போ நீங்கள் பைக் வாங்கினப்போ இருந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இப்போ உங்களுக்கு பைக் ஓட்டும் போது இருக்கா? இல்லை ப்ரோ, கொஞ்சம் பிக்கப் ரொம்ப அடி வாங்குது. நான் நினச்ச மாதிரி இல்லை. நான் எடுத்தேன் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினச்சேன், ஆனால் கியர் மாற்றமெல்லாம் ரொம்ப ஸ்லோவாகுது. ஆமாம், பிக்கப் ரொம்ப டாப் ஆகுது ப்ரோ. இப்போ சிட்டி கம்ஃபர்ட் அண்ட் ஹைவேக்கெலாம் எப்படி இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு? சிட்டிக்கு சூப்பராக இருக்குது ப்ரோ. ஹைவேஸில் எப்பயும் நம்ம நார்மலாக ஓட்டுற மாதிரி ஒரு 50-60 தான் போக முடியுது. ஸ்பீடில் நீங்கள் நினச்ச மாதிரி ஏற முடியாது. ஃபேமிலி யூசேஜுக்குனா எடுக்கலாம். ஆனால் இப்போல்லாம் நிறையா பசங்க நம்ம பட்ஜெட் கம்மியாக இருக்குன்னு 125 நினச்சி எடுத்துடுறாங்க. ஆனால் அது வேஸ்ட்டு தான் ப்ரோ. 125 நீங்கள் நினைக்கிற அளவுக்கு வேகம்லாம் தராது. சிட்டிக்கு ஓரளவுக்கு ஃபேமிலி யூசேஜ் கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த பைக்கில் மேக்ஸிமம் ஸ்பீட் எவ்வளோ போயிருக்கீங்க? நான் ஸ்பீடு போனதில்ல ப்ரோ. என் ஃப்ரெண்டு போயிருக்கான், ஆனால் 104 வரைக்கும் தான் போச்சு. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஸ்பீடு அந்த அளவுக்கு போகாது. ஓகே. ஸோ இப்போ மைலேஜ் பற்றி பேசும்போது 125 மைலேஜ் நல்லா கொடுக்கணும் ஒரு பேர் இருக்குது. ஸோ இந்த பைக்கோட மைலேஜ் என்ன ப்ரோ? ப்ரோ எனக்கு 45லேருந்து 50 வரைக்கும் கொடுத்துச்சு ப்ரோ. ஹைவேலியா சிட்டிலியா ப்ரோ? ஹைவேல 50 தருது ப்ரோ. சிட்டிக்குள்ள போதையில ஒரு 45, 43லேருந்து 45 நல்லா தருது ப்ரோ. ஆமாம், நம்ம ஊர் டிராஃபிக்கு இதுவே ஓரளவுக்கு பரவாயில்ல ப்ரோ, நல்லா தான் தருது. இப்போ இந்த பைக்கோட சர்வீஸ் காஸ்ட்லாம் எப்படி? சர்வீஸ் காஸ்ட்டு கொஞ்சம் எல்லா வண்டிக்கும் ஒரே ரேட்டு தான் ப்ரோ போடுறாங்கன்னு நினைக்கிறேன். 200லேருந்து 125க்கு எல்லாமே ஒரே ரேட்டு தான் வருது. நமக்கு எப்படி பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு 1,800 2,000 வரைக்கும் வந்துடுது. இப்போ வண்டியோட இன்ஜின்லாம் ஸ்மூத்தாக இருக்கா, இல்லை ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதா? கியர்லாம் போடையில் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது ப்ரோ. ஆனால் வண்டி நாய்ஸு நார்மல் வண்டியோட இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் நாய்ஸ் சவுண்ட்லாம் ஒரு மாதிரி கேட்குது. 160 நினச்சி எடுக்கிற மாதிரி இல்லை. 125 எடுக்கிறதுக்கு சிட்டி ரைடு ஃபேமிலி மேனுலாம் ஓகே எடுக்கலாம், மற்றபடி எடுக்கிறேன் ப்ரோ. இப்போ இந்த பைக் லாங் ரைடுக்கு செட் ஆகுமா? லைக் ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் போனால் அந்த பைக் செட் ஆகும்? இல்லை ப்ரோ, 2 பேர் போனாலே 50-60க்கு மேலே போக மாட்டேங்குது ப்ரோ, ரொம்ப திணறுது. அதனால ஹில்ஸ்லாம் ஏற்றுறது ரொம்ப சிரமம் தான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ வேறு எதுவும் பைக்கில் எதுவும் ரஸ்ட் இஷ்யூ இல்லை வேறு எதுவும் நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை ஃபிக்ஸ் தான் இருக்கா பைக்? இருந்துச்சு ப்ரோ. வண்டி வாங்கும்போதே 2-3 இடத்துல ஸ்க்ராட்ச் இருந்துச்சு. கேட்டோம், 125ல இப்படி தான் ப்ரோ இருக்கும், நீங்கள் 200 இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல, இதை அந்த அளவுக்கு மாடல் வராது, இருக்கிற வண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாங்கும்போதே அந்த ஏரியாலாம் ரஸ்ட் அதிகமாக இருந்துச்சு ப்ரோ. ஸோ இப்போ பிரேக்கிங்கை பொறுத்தளவுக்கு இந்த பைக்கில் சிங்கிள் சேனல் பேசியிருக்கேன், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ பிரேக்கிங் பொறுத்தளவுக்கு ஹைவேல எப்படி இருக்குது? டாப் ஸ்பீடு போகிறப்ப பிரேக்கிங் கான்ஃபிடென்ட்டாக பிடிக்க முடியுதா, இல்லை ஸ்கிட் ஆகுதா ப்ரோ? ப்ரோ ஃப்ரண்ட் பிரேக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபிஎஸ் இருக்கனால ஒரு பிரச்சனையும் இல்லை ப்ரோ. ஃப்ரண்ட் பிரேக் நம்பிக்கையாக பிடிக்கலாம் எல்லா இடத்துலையுமே. ஆனால் பேக் டம் பிரேக், அது கான்ஃபிடென்ட்டாக பிடிக்க முடியாது. ஆனால் 2 சேர்த்தாப்புல பிடிச்சிங்கன்னா ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ஸோ இப்போ இதில் ஹெட்லைட்ஸை பொறுத்தளவுக்கு ஹாலஜன் எல்இடியா ப்ரோ? முன்னாடி எல்இடி தான் ப்ரோ, ஆனால் 200ல இருக்க பவர் இல்லை ப்ரோ, ரொம்ப கம்மியாக தான் இருக்க மாதிரி இருக்குது. இப்போ நைட் விசிபிலிட்டி உங்களுக்கு எப்படி இருக்குது? தெளிவாக இருக்கா வண்டி ஓட்டும் போது? ஓரளவுக்கு பரவாயில்ல ப்ரோ. ஒரு மாதிரி டிராஃபிக்கில் போகும்போது ஓகே ப்ரோ, ஆனால் லாங் ட்ரிப்பு ஏதாவது போனீங்கன்னா லைட் பத்தாது ப்ரோ. நைட்டில் லைட்டு பத்தாது, சுத்தமாக பத்தாது. ஓகே. ஸோ அந்த வண்டியில் வைப்ரேஷன்ஸ் இருக்கா? வண்டி ஓட்டும் போது எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்னஸ் இருக்குது? வைப்ரேஷன் கொஞ்சம் இருக்குது ப்ரோ. கொஞ்சம் ஸ்பீடெல்லாம் அதிகமாக எடுத்துட்டோம்னாலே ரொம்ப வைப்ரேஷன் தெரியுது நல்லாவே. ஆனால் சீட்டு கம்ஃபர்ட் ஓரளவுக்கு பரவாயில்ல ப்ரோ. பில்லியனுக்கு தான் ப்ரோ ரொம்ப ரிஸ்க் அதிகம். ஓகே. ஏன்னா நமக்கு சாக்கப்சர்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை, 200ல இருக்கிற அளவுக்கு இருக்காது நமக்கு. அதனால பில்லியனுக்கு மட்டும் பேக் பெயின் இருக்கிற மாதிரி இருக்கும் ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ இந்த பைக் ஆஃப் ரோடிங்கு செட் ஆகுமா? இல்லை ப்ரோ, ஆஃப் ரோடிங் செட் ஆகுது ப்ரோ. நம்ம சிங்கிளாக போயில ஒரு பிரச்சனையும் இல்லை ப்ரோ. பில்லியன் வச்சு போனோம்னா ரொம்ப நமக்கு பேக் பெயின் வர்றதுலேருந்து எல்லாமே வரும் ப்ரோ. கொஞ்சம் ரொம்ப தூரம் அதே மாதிரி ஆஃப் ரோடிங்கில் போனீங்கன்னா நமக்கு வண்டி ரொம்ப பிரச்சனை இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி பைக் வச்சிருக்கும் போது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனை என்னன்னா, அன்று புள்ளி கீழே உரசுறது, ஸ்பீட் பிரேக்கரில் போகிறப்போ தட்டுறது, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். உங்களுக்கு இந்த பைக்கில் அந்த பிரச்சனை இருக்கா?
ஆமாம் ப்ரோ, சிங்கிளாக போயிலேயே கொஞ்சம் பெரிய மேடு இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ரொம்ப உரசுது ப்ரோ. ம். பில்லியனோட போனோம்னா எப்போ பார்த்தாலுமே அண்டர்பிளி உரசிக்கிட்டே தான் ப்ரோ இருக்குது. அதே மாதிரி நமக்கு ஆஃப் ரோடிங்கில் போகிறோம்ல ப்ரோ, அப்போ வந்துட்டு தண்ணி ஏதாவது கிடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சைலன்சருக்குள்ளே தண்ணி போயிருமோன்னு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா நமக்கு கொஞ்சம் ஸ்பீடு கொடுக்க முடியல. ஸ்பீடு கொடுத்தோம்னாலும் ரொம்ப 2 செகண்ட் ட்ராப் ஆகிட்டு அப்புறம் தான் ஸ்பீடு பிக்கப் எடுக்குது. அதுக்குள்ளே அண்டர்பிளிக்குள்ளே வாட்டர் போயிடுது. அது ரொம்ப ப்ராப்ளமாக தான் ப்ரோ இருக்குது. சரி, ஓகே ப்ரோ. இப்போ ஃபைனலாக ஒரே ஒரு கேள்வி ப்ரோ. இன்கேஸ் நீங்கள் இந்த NS 125 வாங்கலை அப்படின்னா வேறு என்ன பைக் நீங்கள் வாங்கியிருக்கீங்க? ப்ரோ என் ட்ரீம் பைக் வந்து என்எஸ் கிடையாது ப்ரோ. நம்ம வந்துட்டு எஃப்இஜெட் இருக்குல்ல ப்ரோ, எஃப்இஜெட் வந்துட்டு ஒரு 20,000 கூட இருந்துச்சுன்னா நம்ம போட்டு எஃப்இஜெட்டே வாங்கியிருக்கலாம் ப்ரோ. நமக்கு மைலேஜும் ஆச்சு. இப்போ நியூ வெர்ஷன் வேறு வந்திருக்கு. அதுக்கு நமக்கு மைலேஜும் ஆச்சு, பிக்கப்பும் ஆச்சு. நம்ம வந்து ஃபேமிலி யூசேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாத்துக்கும் ஆல்ரவுண்டராக இருக்கும் ப்ரோ. ஸோ ஓவராலாக இப்போ இந்த வண்டி வாங்கினதுக்கு இவ்வளோ 1,30,000 கொடுத்து வாங்கியிருக்கேன்னு சொல்கிறீங்க. அந்த ரேட்டுக்கு ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா இல்லை என்ன சொல்கிறீங்க? இல்லை ப்ரோ, நான் நினச்சிருந்தா வேறு வண்டி ஏதாவது நல்லா கூட வாங்கியிருக்கலாம். இப்போ ஆனால் ஓட்டுறதுக்கு ஓரளவுக்கு ஓகேவா தான் ப்ரோ இருக்குது. ஆனால் இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்து இல்லைன்னு வேணால் தோணலாம். ஸோ ஓவராலாக இப்போ இந்த பைக் நான் வாங்க போகிறேன் அப்படின்னா எனக்கு இந்த பைக் யூஸாக இருக்குமா இல்லை யார் மாதிரியானக்கு இது யூஸாக இருக்கும்? சிட்டி ரைடு ஓட்டுறவங்க, இல்லை ஆஃபீஸுக்கு மட்டும் போயிட்டு வரேன், மைலேஜ் நல்லா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை எடுக்கலாம் ப்ரோ. இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி வேறு பைக்ஸ்லாம் நிறையா இருக்குது, பார்த்து எடுத்துக்கிறது நல்லது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, நேரம் கரெக்டாக ஆன்சர் பண்ணதுக்கு Thank you எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச். நன்றி bro. ஸோ மக்களே இதே மாதிரி வேணும் என்ன பைக்குக்கு உங்களுக்கு இதே மாதிரி ஓனர்ஷிப் ரிவ்யூ வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் மறக்காமல் இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.